மாஸ்டர் சூட ஒரு கமர் கட்டி போடுங்க. கம்பர் கட்டியா? கம்பர் கட்டி இல்லையா, கமர் கட்டி. கமர் கட்டினா வாயில ஊத்தும் போது கடிச்சு முழுங்குற மாதிரி இருக்கணும். தண்ணிய பாலா நினைச்சிட்டு ஊத்தாத, டிகிரி பாலா ஊத்து. தம்பி பேச்சு கிச்சலாம் பார்த்தா பெரிய இடம் மாட்ட இருக்குது. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. என் கூட பஸ்ல வந்திருந்தா என் சொத்து பத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட உனக்கு கெட்டு போல. என் கூட வந்தா தோலை உரிச்சு போடுவேன். டேய் பரமா. ஐயா சொல்லுங்க ஐயா. வர போதற்குமே வீட்டுல விசேஷம். இனிப்பு காரம் செஞ்சு அனுப்பிச்சு வை. சரிங்க ஐயா. பையன் ஒரு மாதிரி கடையை எம்படுத்தணுமா, பார்த்து பழகு. தோலை உரிச்சு போடுவேன். யார் சார் அது? தோலை உரிச்சு போட தோலை உரிச்சு போடனே தோல் கடை பாயா? யோ இவர் தான் சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டரா? அப்ப பெரிய கவுண்டர் இருக்கணுமே. இருக்காரு. அவர் எப்படி? இவராவது தோலை உரிச்சு போடுன்னு சொல்றாரு. ஆனா அவரு செய்வாரு. ஐயோ கவுண்டர். ஐயா வணக்கமுங்க. கும்பிடுங்க. சீக்கிரம் சீட்டை போடுறேன். பெரிய கவுண்டரா சீக்கிரம். கண்ணாலமாயி 20 வருஷமாச்சு. இன்னும் இதை கூட ஒழுக்கமா கத்துக்கல. சோத்த எடுத்து போய் வார. அதான் ஒரு தடவை எந்திரிச்சாச்சு இல்ல. உட்காருங்கய்யா. அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. மணிய நீ சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லைங்க, நம்மளோட ராமசாமி ஒரு கொட்டாய் கட்டியிருக்கானுங்க. கொட்டாயா? கொட்டாய் விடலீங்க, கட்டியிருக்கானுங்க. ஆமாங்க, சினிமா கொட்டாய்ங்க. 5-6 லட்சம் ரூபாய் செலவணி கட்டுக்கணுங்க. நான் என்ன உன்னை கணக்கா கேட்டேன், விஷயத்துக்கு வாயா. கொட்டாயை நீங்க தான் வந்து எப்படியாவது திறக்கணும். அது என்னையா அவ்வளவு செலவு பண்ணி கொட்டாயை கட்டி கதவை நான் வந்து திறக்கிற அளவுக்கு டைட்டா போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்க பெருசு. எத்தனாம் தேதி? ராமசாமி சொல்லுவியா? வர 30ஆம் தேதிங்க. சரி சரி வரம் போங்க. நாங்க வரோங்க. நானும் உத்தரவு வாங்கிக்கிறேனுங்க. ஏயா மணியா? ஏனுங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதாவது வேலை வெட்டிக்கு போறானா? அவன் எந்த வேலைக்கு போறானுங்க, ஏதோ கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்கானுங்க. பக்காளி அவனு திருந்த மாட்டான், நீ வரணும் மாட்ட. எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க. டேய் என்னங்க மரியாதை குறையுது? அட ஒண்ணு இல்லையா கருப்பனை என்றா வாழைக்காட்டுக்கு உரம் வச்சுட்டியா? வச்சுட்டுங்க. கரும்பு தோவை உரிச்சிட்டியா? இன்னும் இல்லைங்க. டேய் அதுக்கு ஜோசியம் பார்த்தா செய்தியாக்கும். இன்னைக்கு என்ற பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்க, அதனால நாளை மக்கா நாள் செஞ்சு போடணுங்க. நல்ல சமாச்சாரம் தான். உழைக்கும் கைகளே அதை உருவாக்கும் கைகளே. டேய் புதிங்கால் பொடரில முட்ட அளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டானே. என்னது குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்கு மாட்டுற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. இருக்குடா நானும் வர்றேன். டேய் ஒதுங்கடா ஒதுங்கடா, ஜட மாதிரி பின்னி பின்னி நிக்கிறாங்க பாரு. ஒதுங்கடா டேய். அள்ளுங்கடா, குறி கேக்கறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு. அள்ளுங்கடா அள்ளு. ஐயோ போச்சே போச்சே. அவவா 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 அவ அவவா 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 அவவா. என்ன கைட்ட அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? டேய் அங்க போய் பாருடா. நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாட்டிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதை சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து விட்டீங்களே. ஆடத்தும் உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிங்க. முதுகுல மிதிக்கிறேன். இந்த பார்,
இனிமே தூக்கு போடுறா எனக்கு ஆள் சொல்லி அனுப்பு. ஏன்? வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போயிடுறேன். போச்சே போச்சே ஐயோ போச்சே. ஏய், கிழவி, கத்தாத. கத்திரினா வாயில கல்யாணம் அடிச்சு போடுவேன். அவன் தான் சாகர பொழைச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு ஓன்னு கத்துற? அவ சாக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். 200 ரூபாய் கதவு போச்சே, அத 6 வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ, மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம். நான் ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. நல்ல துப்பு கெட்ட குடும்பம். ப்பு. ஏ மாங்குயிலே பூங்குயிலே பேசி ஒண்ணு உன்னை மாலையிட. என்னங்க அடி பட்டுட்டீங்களா? கத்தல்ல சொல்லி அடி எப்படி பட்டிருக்கோன்னு. நான் இத்தினூண்டு கல்லால தான் அடிச்சேன். இத்தனோண்டு கல்ல ஐயோ ரத்தம் வருது. பின்ன மூணையே பண்ணுன்றியா? கொஞ்சம் பெரிய சைஸ் கல் தான் போல இருக்கு. என்ன மாதிரி வயசு பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே தாவணியை கிழிச்சிருவீங்களே. அடிக்கடி சினிமா பார்த்து இதே பழக்கமா போச்சு. ஒண்ணு வேணா, என்கிட்ட கச்சிஃப் இருக்கு. முதல்ல சொல்லிக்கலாம்ல, ஒரு தாவணி வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க பாடிட்டு வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா இனிமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவே மாட்டேன். ஏ கருப்பா, அந்த சுத்தி எடுத்துட்டு வா. அப்பா, கருப்பன் கடைக்கு போயிருக்காரு. சுத்தில தேடி பார்த்தேன், கிடைக்கலங்கப்பா. சரி, வெளியில கல்லுகள் கிடந்த ஒண்ணு எடுத்தா. சரிங்கப்பா. என்ன தலையில அடிபட்டதுக்கு வவுத்துல கை வச்சிட்டு இருக்க? ஏன்றா மசக்க வந்தானே வீட்டுல உட்காந்துட்டு இருக்க? கரும்பாலைக்கு போகலையா? 2 நாள் போகட்டுங்க. மண்டையில துளி அடிபட்டதுக்கு மாச கணக்குல வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? சார், ஆலைக்கு போனா மாந்த போடியா தானே போகணும். மறுபடியும் அடி வாங்குறதுக்கு தலையில இருக்கிற பொண்ணு அரை வேணாமா? ஆமா, நீ வருவேன்னு வருஷ கணக்குல அந்த பொண்ணு கல்லோட அங்க நிக்குமாக்க. நின்னால நிக்கும். நான் ஆலைக்கு போனா யாரா துறைக்கு வரணும். ஏனுங்கண்ணா, பாவம் அவரு. ஒரு நாள் காலைக்கு பக்கத்து என்ன இந்த பாத்து அறுத்துறீங்களே. இவனை பத்தி உனக்கு தெரியாது. காய எல்லாமே கட்டு போட்டிருப்பான். டேய், எழுந்திரிச்சு போடா. பின்னாடியே வர. காஃபியை கொடுத்துட்டு தெம்பா அனுப்புறாரு. வரேன். ஐயோ, என்னாச்சு? இந்த பாருங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி கல் எடுத்துட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு முன்னால கல் எடுத்து வந்துச்சா? யாரவ? நீதானா? அவரே யாரு? குத்துருவேன். அப்ப உள்ள இருக்காரு. போடி உள்ள. ஏய், பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அடுத்த வீட்டு பெண். பக்கத்து வீட்டு பெண். உன்னை நயலு கூட அங்க படக்கூடாது சொல்லிருக்கல. ஒழுங்கா வேலை போய் பாரு. ஓகே. ஏய், ஆலைக்கு போட இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியா நீ? சீக்கிரம் போடா. சார், நீங்க தானே சார் பின்னாடி வர சொன்னீங்க. இப்ப நான் கேட்கறேன், நான் வேணா உங்க பின்னாடி வரட்டுமா? தோலை உரிச்சு போடுவேன். வேணாம் சார், நான் தனியாவே போயிடுறேன். படி நிக்குது. வழி தெரியாம வந்ததெல்லாம் எங்க அப்பனுக்கு வாழ்க்கப்பட்டுக்குச்சு. வழி தெரிஞ்சு வந்த வாயிலா ஜீவன் வாழ்க்கையை முடிச்சுக்குச்சு. ஏய் கருப்பா, ஐயா, அந்த கர்மத்தை தூக்கி அந்த பக்கம் போடுற. என்னங்க இது? சுத்த காட்டு பண்ணிட்டு இருப்போம் போல இருக்கு. யோ, ஒன்ற வேலை எதுவோ அதை போய் பாரு. இப்பவாது பக்கத்து வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேங்க. யோ, மெக்கானிக் என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கையில பம்போடு இருக்கிறேன். அடதே அப்படி நிக்கிற. நிக்கிறதுன்னா இப்படிதான் நிக்கணும். வேகாந்தத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. அப்படி உட்காரு. ஆமா, நேத்து ஒருத்த உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே, வெயில நின்னா கண்ணு கூசுற கலர்ல நல்ல தார் ரோடு ரேஞ்சுக்கு பய ஒழுக்க எப்படி? கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருக்காமா? இதுக்கு நீ என்னையே கட்டிக்கலாம். ஏ, பொருத்தி கட்டிட்டு உதவாங்கிறது பத்தாதா? ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஆசைக்கு அவளை கட்டி, சேர்ந்து பிழைக்கலாம்னு சின்னாயாளை கட்டி, கூடி பிழைக்க குழந்தையாளை கட்டி, எல்லாமே கடனாசமா போன கதை தான். ஆமா,
இப்பெல்லாம் உன்பட கனாவுல நான் வர்றேனா? உன் பொண்டாட்டி தான் வருது. எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு முந்திக்கிறாயா. சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்ச காண்டாமிருகம் கொண்டு வருது, எந்திரிச்சு ஓடி போயிரு. காண்டாமிருகமா? உன் வீட்டு பொம்பளை தானே வருது. உடம்பு கட்டினவெல்லாம் பொம்பளையா? உன்னால பல தடவை நான் நிலத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு போயிரு, போயிரு. என்னையா அது புதுசா இருக்குது? போர் அடிச்சா அப்பப்ப சமயம் பார்த்து 1-2 அடிச்சுக்கிறது தான். போர் அடிச்சா உனக்கு இதெல்லாம் கேக்குதா? ஏய், இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? என்னை விட பெரிய மனுஷெல்லாம் இதை விட என்னென்னமோ பண்றா. இதுக்கு போய் இன்னும் நீ போகலையா? இன்னைக்கு எனக்கு 2 கிடைக்கும். முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா. உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடுறா உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு. மோட்டார் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடங்கி இத்து போற இரும்பு கொண்டு வந்து ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? எந்திரா எந்திரா எடுத்து போடுறா. ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய் என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய் என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையை உங்களால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா? கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடா. நான் அதை சொல்ல வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. புடிங்க. நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாயே. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேலை, 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்குன்னு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். உன்னை மாலையிட ஏயா மெக்கானிக், உன்னை பாக்குறா பெரும்பாடா இருக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பக்கத்து ஊர்ல 2 வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதான் லேட்டு. கனெக்ஷன் பாருங்க கரெக்டா கொடுக்கணும்ல. என்ன அளவு இங்கே நிறைய வேலை இருக்குது. வீட்டு போட்டு கனெக்ஷன் கலெக்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கிற. ஏனுங்க சின்ன கவுண்டர், ஒன்னும் கண்ணால் கட்டாம இருக்கிறீங்க? ஏன் நீ தானே கண்ணாலம் பண்ணிக்கிறது? நீங்க தான் நல்ல தேதி பார்த்து சொல்லுங்களேன். தோலை உரிச்சு போடுவேன். வாயை மூடிட்டு வேலையை பாரு. தேதி நான் வந்து சொல்றேன். ஏன்னு கவுண்டர், உங்களுக்கு ஆப்பர் நிறைய இருக்க மாட்டிருக்குது. ஏன் நீ வேற வாயா சீக்கிரம். நீங்க போங்க, கொஞ்சம் குறையுது. 2 கவர் உள்ள விட்டு வர்றேன். போங்க. நீ திருந்த மாட்டேயா? ஏடா துபாய் கொண்டக்காரியே, களை புடுங்குறியாட்டு இருக்கு. களை நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குற. சொல்லிருந்தா நானும் வந்து கூட சேர்ந்து வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குவல்ல. போயா, நேத்தே என் புருஷன் துபாயில இருந்து வந்தாச்சு. நேத்தே வந்தானா? அப்ப நீ தனியா புடிங்கலாம். ஏ சில்க் தாவணி, இது என்னது? இந்த மாதிரி தாவணி நான் பார்த்ததே இல்ல. நான் போட்டுக்க தாவணி இல்லையா, சீலை. சேலையா? மப்புல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, இது என்னடா? இது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அம்மா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா அம்மா காப்பாத்துங்க. ஐயா என்ன அவனாது? இல்லங்க, புளி புளிக்கிறான்னு பார்த்தேன். என்ன மத்தியான நேரத்துல அமாவாசை நடந்து வருது? என்னது? லுங்கினே ஒண்ணு இடுப்புல கட்டு, இல்லன்னா தூர போடு. என்ன பெரிய மைசூர் மகாராஜா அங்கவஸ்திரம் நினைச்சிட்டியா? பொண்ணடைங்க இன்ஜின் துடைக்க துணியிலே நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா, என்ன? நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறவங்கள முடிவு பண்ண. அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன்.
ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களாம் எங்க பாட்டி சொல்லிச்சு. ஆமாமா, இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுன்னா 2 கண்ணும் தெரியாத குருடன் தாண்டா பொண்ணு கொடுக்கணும். கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. எப்படியாவது சிக்குன்னு சின்ன வீடா பார்த்து செட் பண்ணுங்கண்ணே. டேய், செட் பண்றதுக்கு இது என்ன பல்லு செட்டா பம்பு செட்டாடா? சரி சரி, மண்டை ஆட்டாத. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. நிஜமாவா? சின்ன வீடு எப்படின்னு? வீட்டுக்கு முன்னால நீட்டமா 2 வராண்டா, நடுவுல ஒரு பெரிய ஹால், வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல கரு கும்முன்னு ஒரு சமைய கட்டுறா. மாடியில 2 பெட்ரூம்ஸ். 2 நான் ஒண்ணாக்கிறேன். நீ 1ஆக்குனாலும் சரி 9ஆக்குனாலும் சரி, வீட்டுக்கு சுண்ணாம்பு கிண்ணாம்பெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்காண்டா. எல்லாம் சொன்னீங்க, ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன? அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னண்ணே? அடே, என்ன மெக்கானிக் நினைச்சியா புரோக்கர் நினைச்சியாடா? டேய், ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவேன். சரிங்க. டேய், இல்ல, அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே. இந்த சின்ன வீடு ஏற மாட்டாங்க. பிச்சை எடுத்துறேன்டா டேய். ஐயோ, பிச்சை எடுத்து போற நீ பாரு. ஐயா, வேட்டை. இன்னைக்கு பாரு, உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. ஐயோ, மண்டை உடைஞ்சு போங்க. டேய், வாடா. ஐயோ, வர மாட்டேன். எங்க? ஐயோ, முன்னாடி வருது. ஐயோ, பொண்டாட்டியா எங்க? இடிச்சு வாயா, இப்ப என்ன செய்வேன்? தப்பிச்சானா? பாருங்க ஐயா, இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா அவன். பெரிய ஒன்று வர போறாருன்னா உனக்கென்றா வேட்டி தூக்கி மேல கட்டுற. வராரு. சாதிக்க போறேன்னு சொன்னா ஏன் ஓடுற? இறந்துட்டு ஆரம்பிச்சிடறாங்களா? ஐயரே, இந்த புடிங்க. வேது புதுசா இருக்குது. என்னையாவது 2 பரிவட்டம்? அது ஒண்ணு இல்லைங்க, சின்ன கவுண்டரும் முதல் மரியாதையை ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு போல தோணுது. அதுவும் இல்லாம வெளியே நிக்கிற சேரி ஜனங்கள்லாம் 6 அவருக்கு மாவு மச்சான் முறதானுங்களே. பரிவட்டத்தை இவர் ஏத்துக்கிட்டாருன்னா அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரலாங்கன்னு பிரியப்படுறாங்க போல தோணுது. மேற்கொண்டு வாய் கடலாதீங்க, ஏற்கனவே எனக்கு பல்லு வலி. அட, நாய்க்கு தெரியாம இருக்கலாம் நல்லது கெட்டது, ஆனா பசுவுக்கு தெரியணும் பன்னியோட சேரக்கூடாதுன்னு. மத்தவங்களா பார்த்து கொடுக்கறதாண்டா மரியாதை. தானா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. மழைக்கு ஒண்ணதுக்கு பிறந்ததுக்கெல்லாம் மரியாதை பத்தி என்ன தெரியும்? எனக்குள்ள மரியாதை எப்பவும் இருக்குது, அது எவனும் வேலை கொடுத்து வாங்க முடியாது. அழுதைக்கு தெரியாம இருக்கலாம் கற்பூர வாசனை, ஆனா கை பிடிச்சவனு தெரியும்டா பொண்டாட்டியோட அருமை. அது மாதிரிதான் கோயில் மரியாதையும். 8 முழ சிலையா இருந்தாலும் 16 முழ சிலையா இருந்தாலும் மாறாப்ப மேல தாண்டா போடணும். காலை சுத்தி முடியாதுடா. கோவில் பரிவட்டங்கிறது ஒண்ணுதாண்டா, அதுவும் ஒருத்தருக்கு தாண்டா. நூல போல சேலை, தாய போல புள்ள, அவன் பொறப்பு அப்படி. எப்ப என்னைக்கும் இல்லாம இப்படி நடந்ததோ இனிமே இந்த கோவில்ல காலை எடுத்து வைக்க மாட்டேன். வாரத்துல சூரியன் ஒண்ணுதாண்டா, அதான் கையெழுத்து கும்பிடுவாங்க. கோவிலுக்கு வெளியில் தாண்டா செருப்ப விடணும் பரதேசி பசங்களா. ஐயா, உங்க குடும்பத்துல யாராவது முதல் மரியாதையை ஏத்தாகணும், இல்லைன்னா தெய்வ குத்தத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். என்ன சிறுசு ரோசனை பெருசு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகுதுன்னா, என்னைக்கு அது வாயில நல்ல வார்த்தை வந்துச்சு. நம்ம நினைச்சது நடக்கணும்னா பரிவட்டத்தை முதல்ல ஏத்துக்குங்க. சாரி சனம் எவ்வளவு வெளியே நிக்குது பாத்தீங்களா? பேசாம இருங்க. வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணோம்? விஷயம் தானே வர்றதுக்கு.
ஓ இப்ப விஷயம் இருக்காங்க. ஆமாண்ணே. சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. இப்ப சொல்றா. அது என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுண்ணே. டேய் இருடா. இப்ப சொல்றா. நானும் பதிலுக்கு கண்ணடிச்சிட்டேனே. அடே ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளைஸ். கண்ணடிச்ச பொம்பளைஸ கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுகிற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நான் இல்ல. நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நான் இல்ல. உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நான் இல்ல. எப்பா உனக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினது பாத்துருப்பானா? ஓ மயில்காட். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. மச்சான் வர சொன்னீங்களாமா? ஒண்ணு இல்ல, வெண்ணிலா உனக்கு கண்ணாலம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்ணாலத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிக்க. உள்ள மடிச்சா வர வேணும்னு அர்த்தம், வெளியில மடிச்சா வர வேண்டாம்னு அர்த்தம். மச்சான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த நிலத்துல அறுவடை பண்றது நியாயம், அடுத்த நிலத்துல அறுவடை பண்றது அநியாயம் மச்சான். நம்ம வீட்டு விளக்கா இருந்தாலும் கை வச்ச சுடாதையா போயிரும். டேய் யாருக்கிட்ட என்னடா பேசுற? நீ சுயபுத்தியோட தான் பேசுறியா? அக்கா உங்க கை சமையல் நல்லா இருக்கும், நிறைய சோறு தும்ப, அதுக்குன்னு எச்ச சோறு போடலான்னு பாக்குறீங்களே. மச்சான் எனக்கு எல்லாம் தெரியுமுங்க. எங்க ஊர் கரியப்பன் தங்கச்சி வெண்ணிலா கூட தான் படிக்குதுங்க. கண்டவனுக்கு கொடுத்து கண்ணை கசக்கிறத விட நினைச்சவனுக்கே கொடுத்து நிம்மதியா இருக்கலாங்க. நீங்க தரம் பிரிச்சு பாப்பீங்க. நான் தகுதியோட சொல்லிட்டேன். பேசுனது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க மச்சான். எனக்கு நம்ம ஊர்ல நாய் பிடிக்கிற வண்டி வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் சுத்திட்டு இருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக பஞ்சாயத்துல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. ஐயோ ஐயோ அம்மா, இவன் எங்க இப்படி ஓடுறான்? அதான பார்த்தேன், நாய் தப்பிச்சிருச்சு. ஏய் காலையில இருக்கிற கமரை கடிச்சு எடுத்துறாதடா. சும்மா ஏன் திட்டுறீங்க? இவர் நமக்கு நல்ல செய்தா வந்திருக்காரு. யார் இவன்? நல்லது செய்யறானா? ஆமண்ணே, நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சா உங்க நாயை காப்பாத்தலாம்னு தான் ஓடியாந்தேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா. தம்பிக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஆமண்ணே, எனக்கு எந்த வேலையும் தெரியாதா, அதனாலதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்னு அக்கா தான் சொல்லிச்சு. இவ அக்கா நீ தம்பியா? பாசமடைய பொங்கி வளையாதீங்கப்பா. சரி ஒரு நாயரே, ஆசீர்வாதம். பெரியவர்ல கடிச்சிடாதா? கடிக்க மாட்டேனே. அங்க ஸ்பேனர் இருக்கு, எடுத்து லூசா இருக்கிறதுல டைட் பண்ணு. டைட்டா இருக்கிறதெல்லாம் லூஸ் பண்ணிக்கடா. வாங்க அண்ணே, நான் உங்களுக்கு பார்த்து வைக்கிறேன். டேய் எனக்கு பார்ட்டி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஏதா காசு? நீங்க உட்கார்ந்து அடிங்க அண்ணே, அப்புறம் சொல்றேன். இந்தாங்க. டேய் அங்க வைக்கிற அந்த நாய் நக்கிடு. அப்படியா? இத்துடன் கடைசி உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமா, இவர் பெரிய மீட்டிங் பேசாரு, முதல் உரை கடைசி உரைன்னு. தம்பி உன் பேர் என்ன? குப்புராஜ். குப்புராஜ் எல்லாம் பெஞ்ச் மேல உட்கார கூடாது, ஓடி போய் ஓரமா உட்காரு. டேபிள் வச்சிருக்கானுங்க பாரு. டேய் அது என்னடா அது டிவிக்கு மேல கலரு? அதுதானே கலர் டிவி. உங்க கண்ணு கடக்கூடாது பாருங்க, நான் தான் கலர் வைக்க சொன்னேன். ஓ இதுக்கு பேர் தான் கலர் டிவியா? அது சரி, உனக்கு காசு எது? நீங்க ஃபுல்லா அடிங்க, நான் சொல்றேன். இவங்க இங்க வந்தா? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? கொஞ்சம் சௌக்கியம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருங்க.
என்னடா உனக்கு மட்டும் வணக்கம் பெருசா சொல்றேன்? பார்ட்டி வைக்க காசு ஏதுறான்னு கேட்டீங்களே, ஆ. செட்ல ஒரு மோட்டர் கிடைச்சுல, ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது, வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? ஆ, யாருக்குடா கொடுத்த? இந்த எனக்கு பணம் சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கானே அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? வா பேசாம ஓடி போயிருவோம். தம்பி, யார் அது முக்காடு போட்டுட்டு போறது? நம்ம மெக்கானிக் மாணிக்கண்ணே. ஆமாங்க, மாணிக்கம்ங்க. மாணிக்கமா? இவர் நம்ம அசிஸ்டன்ட்ங்க. ஏன்பா மாணிக்கம், மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டியா? ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுங்க, இன்னும் 2 நாள்ல கொடுத்துருவோங்க. 2 நாள்லயா? ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா கொடு. ஏன்னா தம்பி கிட்ட ஒரு மோட்டர் வாங்கினேன், அது ரொம்ப நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அது நல்லா ஓடுதுங்களா? அது உங்க மோட்டர் தானுங்களா? ஏன் மோட்டரா? இல்ல, மோட்டர்னால எல்லாம் ஒண்ணுதானங்க, அதுலயும் தண்ணி தான் வரும், இதுலயும் தண்ணி தான் வரும். அடடா, இந்த மாதிரி தத்துவத்தை யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல. அப்ப நான் வர்றேங்க. போயிட்டு வாங்க. நீ காசு வச்சிருக்க? அவர் காசு தானே? அவர் காசு? அவத்து வித்து காசு தானே? அந்த காசுல அவருக்கு 2 உரம் வாங்கி கொடு. நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு வேண்டாம், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. மோட்டரை கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க. அந்த 1.5 கண்ணுக்கு ஒரு பச்சை மூட்டை உடைச்சு கண்ணுல ஊத்துறா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.